என் பேர் திவிஷ்ணா. நான் வேதிக் மேக்ஸில் தான் இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன். என்ன தான் மற்ற சப்ஜெக்ட் வரலனாலும் நான் மேக்ஸ் நல்லா போடுவேன். அண்ட் நான் இப்போ என் கூட இருக்கிறதே என்னோடய அண்ணா கூட. எனக்கு என் அண்ணா மட்டும்தான். மேக்ஸ் தான் என்னோடய ட்ரீம். அதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, சீக்கிரம் ரெடி ஆகு. அச்சோ, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா? சரி, கிளம்பலாம். உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ? இன்ஸ்டாகிராமா? அப்படின்னா என்ன? உங்ககிட்ட இன்ஸ்டாகிராமும் இல்லை, ஸ்னாப்சாட்டும் இல்லையா? யாருமே எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு பிடிக்கல. நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம அண்ணாக்கிட்டே கேட்டுடலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு? ஆக்சுவலாக அண்ணா என்னென்னா, என்னை ஸ்கூலில் எல்லாருமே கலாய்க்கிறாங்க. எனக்கு ஃபோன் இல்லைன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நான் ரொம்ப படிக்கிறேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நம்மக்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை. எனக்கு புரியுதுண்ணா, ஆனால் என்னை எல்லோரும் கலாய்க்கிறாங்க. ஃபோன் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ண்ணா. சரி, ஓகே, நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். டீ குடிச்சு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரொம்ப நாளாக கேட்டேன். ஃபோன் அதெல்லாம் எதுக்கு? உங்க ஃபோன் தானே கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். Oh, thank you, sir. So I would like to announce that Divishna is selected for the International Max Quiz. So put your hands together. நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேக்ஸ் குவிஸ் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். ஓ அப்படியா? கங்க்ராட்ஸ். நல்லா ஜெயிச்சிட்டு வாங்க. ஆமாம், நான் அதுக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் போகணும். டிக்கெட் நியர்லி 1 lakh ஆகும்ண்ணா. ஓகே, அதோட பிரச்சனை இல்லை. நான் இன்டர்நேஷ்னல் குவிஸ் காம்படிஷனில் செலக்ட் ஆனதில் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக போட்டுடலாம். I am happy to announce that I am selected for the International Max Quiz Contest. இதனால் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் கூட ஏற சான்ஸ் இருக்குது. சூப்பர். யார் இது? நம்மளுக்கு தெரியாதவங்களா இருக்காங்க. ஹூ ஆர் யூன்னு கேட்கலாம். பாய். நான் உன்னோட ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி உனக்கு சாஃப்ட் காப்பியாக ஃபோன் அனுப்பிச்சுட்ருக்கேன். அதனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால் வந்து நீ மட்டும் தனியாக போயிட்டு பத்திரமா போயிட்டு வா. நான்லாம் லண்டனுக்கு இன்டர்நேஷ்னல் குவிஸ் காம்படிஷனுக்கு போவேன்றது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதை நான் இன்ஸ்டாகிராமில் ஹாப்பியாக ஸ்டோரி போடுறேன். இட் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் மை ஃபாலோவர்ஸ் லிஸ்ட். இதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பேசின பையன் நான் தான். உங்கள் ஸ்டோரியில் போட்ட டிக்கெட் வச்சுட்டு நான் லண்டன் போயிட்டேன். இனிமேல் ஒரு நாள் லண்டன் போக முடியாது. உன்னோட கியூஆர் கார்டு ஸ்கேன் பண்ணிட்டு நான் போயிட்டேன். இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்னால் என்னோடய கனவே போயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல.